Hello aspirants, welcome to the TN Bankers YouTube channel. நம்ம சேனல்ல மெயின்ஸ்க்கான கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ரெகுலராக கொடுத்துருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆஸ்பிரண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா RRBP உடைய ஃபைனல் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்க்க போகிறோம். இன்டர்வியூ மெயின்ஸும் சேர்ந்து ஃபைனல் மார்க். ஆல்ரெடி நம்ம சொன்ன மெயின்ஸான கட் ஆஃப் எக்ஸாக்டாக மேட்ச் ஆச்சு. நம்ம 65 சொன்னோம், எக்ஸாக்டாக வந்துச்சு. IBPS PO 48 சொன்னோம், 48 வந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு சக்ஸஸை பார்த்துட்டு ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் டிலே பண்ணதுக்கான காரணம் இதை நான் சொன்னால் உங்களோட யூனியன் பேங்க் எக்ஸாமுடைய ப்ரிப்பரேஷன் பாதிக்கப்படும். IBPS PO கம்மி கட் ஆஃப் 62 ± 2 3 65 வரைக்கும் இருக்கும். 62லேருந்து 65 வரைக்கும் சொன்னதுனால நான் அது நிறைய பேருக்கு மோட்டிவேட்டாக இருக்குன்னு முன்னாடியே போட்டேன். பட் யூனியன் பேங்க் எக்ஸாமுக்கு இது முன்னாடியே சொன்னால் பாதிக்குன்னு நான் டிலேயாக சொல்கிறேன். எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் சேஃபு அப்படிங்கிற வரையும் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ முழுசாக பாருங்கள். ஆஸ்பிரண்ட்ஸ் நான் பழைய டேட்டாலாம் எடுத்து அனலைஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய கட் ஆஃப் 65, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண 65 தான் வந்துருந்துச்சு. ஸோ இதை வச்சு தான் நம்மளுடைய கால்குலேஷன் இருக்கும். இது போன இயர் டேட்டா. இந்த போன இயர் டேட்டா வச்சு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இதை நான் உங்களுக்கு தெளிவாக சிம்பிளாக சொல்லித்தரேன். காம்ப்ளிகேட்டடான கால்குலேஷன் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். இதை பாருங்கள் ஆஸ்பிரண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸு கட் ஆஃப் போன வருஷம் தமிழ்நாட்டுக்கு மெயின்ஸ் கட் ஆகுது RRBPOவில். இதை நீங்கள் 0.4ஆல் மல்டிப்ளை பண்ணால் இப்போ இன்டர்வியூக்கு எப்படி பண்ணுவாங்க? மெயின்ஸ் எக்ஸாமுக்கு 80யும் இன்டர்வியூக்கு 20 மார்க்கும் பண்ணுவோம், அலாட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஸ்கோரை நம்ம 80க்கு கன்வெர்ட் பண்ணலாம். இதை 0.4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 80க்கு கன்வெர்ட் ஆகிடும். அப்போ இது 80க்கு கன்வெர்ட் பண்ணும்போது 29.4. ஃபைனல் கட் ஆஃப் என்ன? 51.90. இது இந்த இன்டர்வியூ மார்க்கும் சேர்ந்து இருக்கும் இல்லையா? அப்போ இந்த மார்க்கும் இன்டர்வியூ மார்க்கும் சேர்த்துட்டீங்கன்னா ரிமைனிங் எவ்வளோ மார்க் நம்ம மெயின்ஸில் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணுன்ற டேட்டா கிடச்சிரும். புரியுதுங்களா? நம்ம கட் ஆஃப் மார்க்கு இன்டர்வியூ மார்க்கும் சேர்த்து ஒரு வேல்யூ வருதுல்ல, அதுலேருந்து கட் ஆஃபில் இருக்கக்கூடிய ரிமைனிங் மார்க்கை மைனஸ் பண்ணிக்கலன்னா உங்களுக்கு ரிமைனிங் எவ்வளோ மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டிய டேட்டா கிடச்சிரும். இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன். ஜஸ்ட்டு இந்த மார்க்கை கொண்டு வந்து இந்த கட் ஆஃபில் மைனஸ் பண்ணுங்கள், ஒரு வேல்யூ கிடைக்கும்ல. இந்த வேல்யூன்றது என்னென்னா இன்டர்வியூக்கும் நம்ம மெயின்ஸில் எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டிய மார்க்கும் இருக்கும். 15 மார்க் நான் ஆவரேஜாக இன்டர்வியூக்கு போட்டிருக்கேன். கொஞ்சம் கஷ்டம்தான், பட் நான் ஆவரேஜாக போட்டிருக்கேன். நீங்கள் இன்டர்வியூவில் 15 மார்க் எடுத்திருந்தாக்குல 18.75 மார்க் நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமில் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்க வேண்டிய சுச்சுவேஷனு. அது என்ன கணக்குன்னு லாஸ்ட் இயர் டேட்டா இது. பட் 33 வேகன்சிக்கு அப்படிங்கிறதுனால இதில் நிறைய சேஞ்சஸ் கிடையாது. ஆனால் இது பெரிய 110 வேகன்சிக்கு வரும்போது ஒரு மார்க் 2 மார்க் வித்தியாசங்கள் வரும். ஆஸ்பிரண்ட்ஸ் இதை 0.4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கட் ஆஃபை 0.4ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஸ்கோர் கிடைக்கும். அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபைனல் கட் ஆஃபில் மைனஸ் பண்ணுறீங்க. அதை மைனஸ் பண்ணால் ஒரு வேல்யூ வருதில்ல, அது என்னன்னா இன்டர்வியூ மார்க்கும் நீங்கள் மெயின்ஸில் எக்ஸ்ட்ரா எவ்வளோ மார்க் எடுத்துருக்க வேண்டிய மார்க்கோ அது ரெண்டும் கிடைச்சிரும். இங்கே கிடைச்சிருக்க மார்க் வந்து 80 ரேஷியோவில் இருக்கும். அதை நம்ம 200 ரேஷியோக்கு மாற்றணும். அப்போ 0.4ஆல் டிவைட் பண்ணணும். 0.4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 200லேருந்து 80க்கு மாறிக்கும். 80ல் இருக்கிறதே திருப்பி அதே 0.4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணால் 80 கன்வெர்ட் ஆகும், டிவைட் பண்ணால் 200 கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா 7.5 மார்க் எடுக்கணும். அதை 0.4ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 18.75 எக்ஸ்ட்ரா எடுத்துருக்க வேண்டியிருக்கும். இது ஜென்ரலுக்கு. அதாவது ஒரு ஜென்ரல் கேட்டகரி 15 மார்க் இன்டர்வியூ எடுத்தால் 18.75 மார்க் அதிகமாக எடுத்துருக்க வேண்டியது லாஸ்ட் இயர் டேட்டா. ஸோ இதை மட்டும் வச்சு டிசைட் பண்ண முடியாது. நான் இன்னும் 2 டேட்டா அனலைஸ் பண்ணேன். இதை பாருங்கள். இது கர்நாடகா டேட்டா. கர்நாடகாவில் வேகன்சிஸ் அதிகமாக இருந்துச்சுன்னு நிறைய பேர் நம்ம போய் எழுதணும், இருந்தாலும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல. அதுக்கு என்ன காரணம்? ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து எழுதுவாங்க. நான் 2022லேருந்து அங்கே தான் எழுதிட்டுருக்கேன். எனக்கு தெரியும். நம்மளோட அங்கே காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்மளை விட அதிகமாக இருக்குனால அவ்வளோ வேகன்சிக்கு 400 வேகன்சிக்கு அவ்வளோ கட் ஆஃப்ன்றது ரொம்ப அதிகம். இதை பாருங்கள், இது மெயின்ஸ் மார்க்கு. அதை 0.4ஆல் பெருக்கும்போது 21.6 வந்திருக்கா. இதே ஃபைனல் கட் ஆஃபில் மைனஸ் பண்ணுறோம் 24.6. இப்போ இதே இன்டர்வியூக்கு 15 மார்க்கும் ரிமைனிங் மார்க்கு எக்ஸ்ட்ரா மார்க்கு. அதே 0.4ஆல் டிவைட் பண்ணும்போது எவ்வளோ மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கணும்னு நமக்கு கிடச்சிச்சு.
இந்த 15 மார்க் இன்டர்வியூவில் அவங்க போடவே மாட்டாங்க. தமிழ்நாடு ஆஸ்பிரண்ட்ஸ்க்குலாம் எனக்கு 13 தான் போட்டாங்க. ஸோ நீங்கள் அதுவும் என் ஃப்ரெண்டு ஒன்று 77 மார்க் எடுத்துகிட்டு அதில் கட் ஆஃபை விட 77 மார்க் எடுத்துகிட்டு ஃபைனலில் செலெக்ஷன் வராமல் போச்சு. ஏன்னா அவங்களுக்கு இன்டர்வியூவில் 11 மார்க் தான் போட்டாங்க. அவங்க ஒரு 13 மார்க் எடுத்திருந்தா இந்த ஓபிசி கேட்டகரியில் இந்த 2 மார்க் வித்தியாசம் இருக்கு இல்லையா, அது இங்கே 2 மார்க்னாக்கில் 5 மார்க் குறையும். அப்போ 20 மார்க் எடுத்திருந்தாக்கில் சேஃப் அவங்க சேஃபான ஜோனில் இருந்தும் இன்டர்வியூவில் 11 மார்க் எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கல. எனக்கு 13 மார்க் போட்டாங்க. இதே அவங்க ஓன் ஸ்டேட் இருந்தால் 15 போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறோம். கட் ஆஃப் கால்குலேட் பண்ணும்போது இந்த செனரியோவில் 15 மார்க் போட்டால் நீங்கள் 24 மார்க் எடுக்கணும் ஜென்ரலுக்கு. 20 மார்க் எடுக்கணும். 20 மார்க் யாருக்குன்னா ஓபிசிக்கு 20 மார்க்கு, ஜென்ரலுக்கு 24 மார்க்கு. ஓபிசிக்கு 18.75 அதே 18.75 20 மார்க் வரும். ஜென்ரலுக்கு 24 மார்க்கு. இதுவே நான் 2022ல் ஒரு டேட்டா எடுத்திருந்தேன். 65 மார்க். இப்போ நமக்கு இருக்க கட் ஆஃப் அப்போ இருந்துச்சு. நான் எடுத்த ஸ்கோர் 80. ஆனால் நான் 92.5 மார்க் எடுத்திருந்தா எனக்கு வேலை கிடச்சிருக்கும். இன்டர்வியூவில் 13 மார்க்கு. ஸோ நான் எக்ஸ்ட்ரா 15 மார்க் எடுத்திருந்தேன் இல்லையா, அதோட சேர்ந்து இன்னும் ஒரு 12.5 மார்க் எடுத்துருக்கணும் எக்ஸ்ட்ரா. இந்த 27.5 மார்க் எடுத்துட்டு தான் 13 மார்க் எடுத்தாக்கில் நான் என்ன பண்ணியிருப்பேன், அந்த 2022 அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணியிருப்பேன். ஃபைனல் கட் ஆஃப் 48 வந்துச்சு. என்னோடய மார்க் 43 ஃபைனல் மார்க்கு. இப்போ இங்கே 15ன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு மார்க்குக்கும் இங்கே 2.5 மார்க் குறையணும். அப்போ இங்கே 2 மார்க்கு 15லேருந்து குறைஞ்சிருக்கா, அப்போ இங்கே 5 மார்க் குறைங்க. இப்போ 22.5 மார்க்கு கட் ஆஃபை விட எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தா, புரியுதுங்களா? கரெக்டாக தான் நான் சொல்கிறது. ஆமாம், 22.5 மார்க்கு நீங்கள் கட் ஆஃபை விட எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தா உங்களுக்கு 15 மார்க் வேலை கிடச்சிருக்கும். ஸோ இந்த கால்குலேஷன்லாம் சும்மா சாம்பிள் கொடுத்துருக்கேன். 17.5 மார்க் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தா 17.5 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்து 15 மார்க் நான் இன்டர்வியூவில் எடுத்திருந்தா ஓபிசி கேட்டகரிக்கு 2022ல் கிளியர் ஆகிருப்பேன். நான் எடுத்த 13 மார்க்குக்கு 22.5 மார்க்கு நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்க வேண்டியதாக இருந்துச்சு. பட் நான் இன்டர்வியூவில் 15 மார்க் எடுத்திருந்தா நான் இதுலேருந்து ஒரு 5 மார்க் கம்மி பண்ணி 17.5 எடுத்திருந்தா எனக்கு வேலை கிடச்சிருக்கும். ஸோ இன்டர்வியூவில் 15 மார்க் எடுத்தால் அந்த 18லேருந்து 20 ரேஞ்சில் இருக்குது. ஸோ அந்த டேட்டா இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ ஆர்ஆர்பியில் இந்த மாதிரி ரேஷியோ சேஃப் ஸ்கோர் அப்படின்றது ஒரு அசம்ஷனுக்கு வந்தாச்சு நம்ம. ஸோ நம்ம கட் ஆஃபை இப்போ கால்குலேட் பண்ணலாம். இந்த 3 டேட்டாவிலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் கட் ஆஃப் கால்குலேஷன். கட் ஆஃப் கால்குலேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஆப்டிவ் வித் ஏகே யூடியூப் சேனல் அர்த்தமெட்டிக் கான்செப்ட் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி தான் போட் அண்ட் ஸ்ட்ரீமு ஒரு சிங்கிள் லைனில் வச்சு எப்படி சால்வ் பண்ணலான்னு கொடுத்துருக்கோம். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன் பேங்கர்ஸ் சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட்டு ரெகுலராக ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி ஒரு பஸ்ஸில் கொடுத்தேன், மாடரேட் ப்ளஸ் லெவலில் ஒரு பஸ்ஸில் அண்டு டஃப் லெவலில் ஒரு பஸ்ஸில். இது கிளர்க்கு மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். இது இப்போ இந்தியன் பேங்க்கு, எல்பிஓ எழுதணும் இல்லையா, யூனியன் பேங்க் எல்பிஓ, இந்தியன் பேங்க்கு, கர்நாடகா பேங்க்கு, ஐடிபிஐ எக்ஸிக்யூட்டிவ், யூஏஐசி இந்த எக்ஸாமுக்கெல்லாம் இந்த மாடரேட் ப்ளஸ் யூஸ் ஆகும். மாடரேட் ப்ளஸ் அப்படிங்கிற லெவல் வந்து கிளர்க்கு மெயின்ஸுக்கும் எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸுக்கும், ஆர்ட் லெவலில் எஸ்பிஐ பிஓ மெயின்ஸுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ இந்த சேனலில் மெயின்ஸுக்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆப்டிவ் வித் ஏகே சேனலில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அர்த்தமெட்டிக் சம்மு இங்கிலீஷ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா ஆப்டிவ் வித் ஏகே சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். நான் டெய்லி ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை சப்கான்ஷியஸாக இம்ப்ரூவ் பண்ணிடுவேன். ஸோ ஆப்டிவ் வித் ஏகே சேனலில் அப்ளிகேஷன் சம்முக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் சம் வரலன்னா இந்த இப்போ நடக்கக்கூடிய ஐடிபிஐ, கர்நாடகா பேங்க், என்ஐஏசிஎல் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாம் ப்ரிலிம்ஸ்க்கு பாஸ் பண்ணால் அப்ளிகேஷன் சம் தேவை. அது ஆப்டிவ் வித் ஏகேலையும், அது மெயின்ஸ் பாஸ் பண்ணால் அதுக்கான பஸ்ஸில் டிஏயும் நம்ம நல்லா சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது வந்து இந்த மாடரேட் லெவலில் வரும். மாடரேட் ப்ளஸ்ன்றது எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்காக கொடுக்க போகிறது. ஸோ 2 சேனலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம கட் ஆஃப் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை 2 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 24 ஒரு 2 26ன்னு வரும். இதை 2 மல்டிப்ளை பண்ணால் 8ன்னு வரும். 2 ஸோ இதை 2 சம் பண்ணால் 34. இன்டர்வியூவில் நான் என்ன சொன்னேன், 15 மார்க் அலாட் பண்ண சொன்னேன். நம்ம அந்த முன்ன கால்குலேஷன் பண்ணதில் 15 மார்க் அலாட் பண்ணாக்கில் அந்த எக்ஸ்ட்ரா 20 மார்க்கு, 15 மார்க்குக்கு 20 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். இதே 14 மார்க் இங்கே 15 மார்க் எடுத்தால் இன்டர்வியூவில் எவ்வளோ எடுக்கணும், எவ்வளோ எடுத்தால் சேஃப் அப்படின்றத பார்க்கலாம். அண்டு இது 2 சம் பண்ணால் 49 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். அப்போ 49
48லேருந்து 48 வரையும், இங்கே 46லேருந்து 46 வரையும், இங்கே 43, இங்கே 40.5. இந்த ரேஞ்சில் தான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த ரேஞ்சில் தான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்கும். +or-2 எல்லாத்துக்குமே +or-2 காமன் ஃபார் ஆல். இதுலேருந்து +or-2ன்னு இருக்கும். கொஞ்சம் இதாக இருக்குது. +or-2 இந்த மார்க்லேருந்து. ஸோ நம்ம சேஃப் ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? சேஃப் ஸ்கோர்னு பார்க்கும்போது நீங்கள் +15 மார்க் எடுத்திருந்தா இதுலேருந்து 5 மார்க்கு 2 மார்க் 5 மார்க்குங்களா? 5 2 குறையுமா? அப்போ இன்டர்வியூவில் நம்ம தனியாக கீழே எழுதிக்கலாம். ஸோ சேஃப் ஸ்கோர் பேசுங்க ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் பொறுமையாக. சேஃப் ஸ்கோர்னா என்னன்னா, இங்கே 15 மார்க் எடுத்தால் நீங்கள் இன்டர்வியூவில் எவ்வளோ இருக்குன்னா, இதுலேருந்து 2 மார்க் கூடும். 5னா 5 2 மார்க் கூடும். இங்கே 17 மார்க் இன்டர்வியூவில் எடுக்கணும். இதுவே +20 மார்க் எடுத்தால் இன்டர்வியூவில் 15 மார்க் எடுக்கணும். இதுவே +25 மார்க் எடுத்தால் இன்டர்வியூவில் என்ன பண்ணணும்? 13 மார்க் எடுக்கணும். இதுதான் கால்குலேட்டர். இது வந்து ஜென்ரலுக்கு. ஓபிசிக்கு இதுலேருந்து ஒரு 0.5 -0.5 பண்ணிக்கோங்க. ஓபிசிக்கு இதுலேருந்து 0.5 கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் 15 0.5னாக்கில் 1.25 மார்க் இதில் முன்ன பின்ன இருக்கும் இந்த ரிட்டன் எக்ஸாமில். இது மெயின்ஸு எக்ஸ்ட்ரா எடுத்துருக்க வேண்டிய மார்க்கு. இது இன்டர்வியூவில் நீங்கள் எடுக்க வேண்டிய மார்க்கு. இங்கே 24 இல்லை 26 8 34 15 தான் அலாட் பண்ணோம். 49. ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸ். இங்கே 15 மார்க் எடுத்திருந்தால் இன்டர்வியூவில் ஓபிசி இருந்தால் 16 வரையும் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். 20 மார்க் இருந்தால் ஓபிசியில் 14 15 மார்க் எடுத்துருக்கணும். 25 மார்க் மெயின்ஸை விட எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தீங்கன்னா 13 இல்லைனா 12 மார்க் நீங்கள் இன்டர்வியூ எடுத்தால் உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கும். இப்போ இந்த சேஃப் ஸ்கோரு என்ன, சேஃப் ஸ்கோருக்கான இன்டர்வியூவில் எவ்வளோ சேஃப் ஸ்கோர் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சு. சரி, இன்னும் ஒரு டேட்டா மட்டும் மிஸ்ஸிங்கு, அதை பார்த்துடலாம். அது என்னென்னா, ஸ்கோர் கார்டு எப்போ வரும்? ஸ்கோர் கார்டு யூஸ்வலாக எப்போ வரும்னா டிசம்பர் 2nd வீக்கில் வரும், இல்லைனா டிசம்பர் 3rd வீக்கில் வரும். போன வருஷம் டிசம்பர் 2nd வீக்கில் வந்துச்சு. ஃபஸ்ட் வீக் எண்டில் 2nd வீக் ஸ்டார்டிங்கில் வந்துச்சு. 22ல் இன்டர்வியூ வந்து 25 தான் முடிஞ்சிச்சு. இந்த வருஷம் அந்த டேட்டில் முடிஞ்சிருக்கு. அப்போ வந்த டேட்டா படி லாஸ்ட் வீக்கில் தான் வந்துச்சு. அதாவது டிசம்பர் லாஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகும்போது டிசம்பர் 3rd வீக் எண்டில் வந்துச்சு. ஸோ இப்போயும் 25 தான் முடிஞ்சிருக்கு. ஸோ டிசம்பர் 3rd வீக்கு எண்டு இல்லைனா டிசம்பர் 4th வீக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்கோர் கார்டு வரும். நம்மளுடைய ஃபைனல் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 49, 48.5, 48 to 43.5, 40.5, 46 to 46.5 இந்த ரேஞ்சில் தான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்கும். ஸோ புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே என்ன வந்துச்சு 34, 49. இந்த கால்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எப்போ ஸ்கோர் கார்டு வருதுன்னு சொல்லியாச்சு. உங்களுக்கு படிக்கிறதுக்கு சோர்ஸ் வேணால் டிஎன் பேங்கர்ஸ் மெயின்ஸுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்டிவ் வித்யாக்காக நீங்கள் அர்த்தமெட்டிக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட டச்சில் இருங்க. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கஷனுக்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேட்டா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.